டெய்லி இட்லி தோசை சப்பாத்தினே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு, அப்படி இல்லை மாவு காலி ஆயிடுச்சு அப்படின்னாலும் சரி, எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ரவை ஸ்டாக் இருக்கும். அதுக்குன்னு உடனே உப்புமா செஞ்சு கொடுத்துறாதீங்க. நான் சொல்கிற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக பன் தோசை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட காரசாரமாக ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். அப்படி இல்லையா தேங்காய் சட்னி இருந்தால் கூட வச்சு சாப்பிடுங்க. எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்தது வறுக்காது எதுனாலும் பிரச்சனை இல்லை. இது கூட 1/2 கப் அளவுக்கு தயிர், 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க. அதுக்குள்ள நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, அது கூடவே ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பொடுசா கட் பண்ண வெங்காயம், கூடவே உங்க காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை நல்லா ஃபைனா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் தனியா எடுத்து போட மாட்டாங்க. அதை வதக்கி அப்படியே வச்சிருங்க. இப்போ ஊற வச்சிருந்த ரவை கூட கொஞ்சமா தண்ணி, உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைனா மாவு பதத்துக்கு அரைச்சு பவுல்ல சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தலையை ஃபைனா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா சோடா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. சோடா உப்பு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கு அப்புறமா 1 கரண்டி அளவுக்கு மாவை இது கூட சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பன் தோசை ரெடி ஆகிடும். நான் சொல்லியிருக்க அளவுக்கு 6 பன் தோசை கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.